நண்பர்களே, பெல்டெக்ஸ் பிளாக்செயின் கம்யூனிட்டி உங்களை இந்த லாபமிக்க கிரிப்டோ உலகிற்கு வரவேற்கிறது. இந்த வீடியோவில் உலகத்தில் வெறும் 3% மக்களுக்கு மட்டுமே தெரிந்த லாபகரமான முதலீடு பற்றி உங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிரிப்டோ கரன்சி என்பது நம் கம்ப்யூட்டரில் கிரிப்ட் செய்தால் கோடு ஜெனரேட் ஆகும். அந்த கோடை கொடுத்தால் கரன்சி தருவார்கள். அதுதான் கிரிப்டோ கரன்சி. 2020 பிசினஸ் டுடே என்ற பத்திரிகையில் முதலீடு சம்பந்தமாக வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்திருந்தால் 1.6% லாபமும், பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் முறையில் முதலீடு செய்திருந்தால் 6.1% லாபமும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அதிகபட்சமாக 15.5% லாபமும், தங்கத்தில் முதலீடு செய்திருந்தால் 27.7% லாபமும், வெள்ளியில் முதலீடு செய்திருந்தால் 45.4% லாபமும், அதிகபட்சமாக கிரிப்டோவில் முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு 475.5% லாபம் கிடைத்திருக்கும். இப்போது நாம் பணத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் பண்டமாற்று முறையிலும், அதற்கு பிறகு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களாகவும், அதன் பின் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பேப்பர் மற்றும் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிப்பின் உதவியால் பேப்பர் கரன்சியாகவும், அதற்கு பிறகு பிளாஸ்டிக் கரன்சியான டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டாகவும் பயன்படுத்தி வந்தோம். அதன் பின் எலக்ட்ரானிக் மணியாக நெட் பேங்கிங் மற்றும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஆகவும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். பண பரிமாற்றத்தின் அடுத்த வளர்ச்சி கிரிப்டோ கரன்சி. இப்போது நாம் தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் அனைவரும் ஒருவர் ரேடியோவில் பேசும்போது நாம் கேட்டோம். பிறகு தொலைபேசியின் மூலம் நாம் பேசிக்கொண்டோம். அதன் பின் டிவி மற்றும் கம்ப்யூட்டர் வந்தபோது நாம் பிறர் பேசுவதை பார்த்தோம் மற்றும் கேட்டோம். அதற்கு பிறகு இன்டர்நெட் என்னும் மாபெரும் வளர்ச்சியின் காரணமாக நாம் பார்த்ததை மற்றவருக்கு ஷேர் செய்தோம். அதன் பின் ஆண்ட்ராய்டு என்னும் பவர்ஃபுல் டெக்னாலஜியின் வந்த பிறகு நாம் வீடியோ காலிங் செய்தோம். இதற்கு அடுத்து ஒரு மாபெரும் டெக்னாலஜி எதுவென்று பார்த்தால், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு ஆளப்போகும் வளர்ச்சி எது என்று பார்த்தால் அதுதான் பிளாக்செயின் டெக்னாலஜி. பிளாக்செயின் என்பது ஒரு கார் என்றால் அதற்கான எரிபொருளாக பயன்படுவது கிரிப்டோ கரன்சி. பிளாக்செயின் டெக்னாலஜியை நாம் தவிர்க்க முடியாது. பிளாக்செயின் இருக்கும் வரை கிரிப்டோ கரன்சியையும் தடுக்க முடியாது. தற்பொழுது அரசு துறைகளிலும் பிளாக்செயின் டெக்னாலஜியின் பயன்பாடு வந்துவிட்டது. உதாரணமாக, கடந்த ஆட்சியில் நம்பிக்கை இணையம் எனும் பெயரில் பிளாக்செயின் டெக்னாலஜியை பதிவு துறையிலும் மின்துறையிலும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். தற்பொழுது இந்த அரசு ஆட்சியில் மக்கள் இணையம் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் பிளாக்செயின் டெக்னாலஜியை அரசு துறைகளிலும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் மாணவர்களுக்கு பிளாக்செயின் டெக்னாலஜி பயிற்சியை ஆந்திர அரசே நடத்துகிறது. இவ்வாறு பிளாக்செயின் டெக்னாலஜியில் உருவான முதல் கிரிப்டோ கரன்சி பிட்காயின். இதை 2008 சத்தோஷி நகமோட்டோ என்பவர் உருவாக்கினார். இதன் மொத்த இருப்பு 2.1 கோடி ஆகும். அதில் அவர் ராயல்ட்டியாக 11 லட்சத்தை எடுத்துக்கொண்டு மீதி 2 கோடியை மக்கள் பயன்பாட்டிற்கு விட்டார். இப்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல். 2008 பிட்காயினை உருவாக்கும் போது இதன் மதிப்பு வெறும் 40 காசாக இருந்தது. ஆனால் தற்போது பிட்காயினின் மதிப்பானது ரூபாய் 14 லட்சமாக உள்ளது. உதாரணமாக, நீங்கள் ரூபாய் 24,000 2010 இதில் முதலீடு செய்து 10,000 காயினை வாங்கியிருந்தால் அதனுடைய தற்போதைய மதிப்பு 1400 கோடியாக இருந்திருக்கும். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? பிட்காயினின் இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு காரணம் அதன் முக்கிய ப்ரமோட்டரான GCC எனும் குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி ஹப் எனும் நிறுவனத்தால் இது சாத்தியமானது. GCC ஹப் பிட்காயினை ப்ரமோட் செய்த போது அவர்கள் முதலில் ஒரு காயின் வாங்கினால் ஒரு காயின் ஆஃபராகவும்,
இரண்டாவதாக ஒரு காயின் வாங்கினால் அரை காயினை ஆஃபராகவும், மூன்றாவதாக ஒரு காயின் வாங்கினால் கால் காயினை ஆஃபராகவும் கொடுத்தார்கள். அதன் பிறகு பிட்காயினின் மதிப்பு 10 லட்சத்திற்கு அதிகமாக உயர்ந்து விட்டதால் ஆஃபரை நிறைவு செய்தார்கள். ஜிசிசி ஹப்பின் பலமே அவர்கள் உருவாக்கிய பிட்காயின் பிளாக்செயின் கம்யூனிட்டி தான். அந்த கம்யூனிட்டிக்காக அவர்களே சொந்தமாக பெல்டெக்ஸ் எனும் புதிய கிரிப்டோ கரன்சியை பிளாக்செயினில் 2018 உருவாக்கினார்கள். பெல்டெக்ஸின் தற்போதைய மதிப்பு $4.30 ஆகும். ஜிசிசி ஹப்பின் சொந்த காயினான பெல்டெக்ஸின் மொத்த இருப்பானது சுமார் 1000 கோடி ஆகும். அதில் சேல்ஸுக்காக அலாட் செய்யப்பட்டது 600 கோடி காயின், ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக அலாட் செய்யப்பட்டது சுமார் 400 கோடி காயின். இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை ஜிசிசி ஹப் 4 விதமாக வழங்குகிறார்கள். முதலாவது, வருடத்திற்கு 36%, அதாவது மாதந்தோறும் 3%, இரண்டாவது ஒன் டைம் இன்கமாகவும், மூன்றாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை இன்கமாகவும், நான்காவது ஜெனரேஷன் இன்கமாகவும் வழங்குகிறார்கள். இப்போது கிரிப்டோ கரன்சி உலகில் முன்னணியில் உள்ள 4 கிரிப்டோ காயின்களின் வரலாறை நமது பெல்டெக்ஸ் காயினுடன் ஒப்பிடுவோம். பிட்காயின், அதன் ஆரம்ப விலை $2.40. அதன் தற்போதைய விலை சுமார் 14 லட்சம். அதன் பலம் கம்யூனிட்டி. எதீரியம், அதன் ஆரம்ப விலை $40. அதன் தற்போதைய விலை சுமார் 1 லட்சம். அதன் பலம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். மொனீரோ, அதன் ஆரம்ப விலை $4. அதன் தற்போதைய விலை சுமார் 11,000. அதன் பலம் பிரைவேசி. டேஷ் காயின், அதன் ஆரம்ப விலை $7. அதன் தற்போதைய விலை $4,000. அதன் பலம் லைட்னிங் ஸ்பீட். பெல்டெக்ஸ், அதன் ஆரம்ப விலை $3. அதன் தற்போதைய விலை சுமார் $4.30. பெல்டெக்ஸ் காயினில் இந்த 4 காயின்களின் அனைத்து பலங்களையும் உள்ளடக்கியுள்ளது. இதன் வருங்காலம் எவ்வாறு உயரும் என்று நீங்களே யூகிக்கலாம். இப்போது ஜிசிசி ஹப் வழங்கும் பெல்டெக்ஸ் காயினின் ரெகுலர் இன்கம் பிளானை பற்றி பார்ப்போம். உதாரணமாக 15,000 பெல்டெக்ஸ் காயினை எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஜிசிசி ஹப்பில் 5 வருடத்திற்கு ஸ்டேக்கிங் செய்தால் மாதந்தோறும் 3% என்ற முறையில் 450 காயின் கிடைக்கும். அவ்வாறு 60 மாத இறுதியில் 27,000 காயின் கிடைத்திருக்கும். தற்பொழுது உள்ள ஆஃபரை பயன்படுத்தினால் நீங்கள் முதலீடு செய்த 15,000 காயினையும் சேர்த்து மொத்தம் 42,000 காயின் கிடைக்கும். இந்த காயினின் விலை உயரும் பட்சத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். காலத்திற்கு ஏற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும். உலகத்தில் 3% மக்களுக்கு மட்டுமே தெரிந்த, தலைமுறைகளுக்கும் லாபம் தரக்கூடிய முதலீட்டு யுக்தி தற்போது உங்களுக்கும் தெரிந்துவிட்டது. நன்றாக சிந்தித்து விரைவாக முடிவெடுங்கள். நன்றி.